ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப குலதெய்வ கோயில் எங்க இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு இல்லையா? நடேசன் கிட்ட சொல்ல போகும்பொழுது, நடேசனே குலதெய்வம் கோயில் இருக்கிற இடத்த சொல்லிடுறாப்ல. இத ஏன் நாங்க அப்ப கேட்கிறப்ப சொல்லல, இப்ப வந்து சொல்றீங்க? இதுக்காக நாங்க எவ்வளோ சிரமப்பட்டு கண்டுபிடிச்சோம்ல அப்படின்னு பேச, எனக்கே தெரியாது. எனக்கே இப்ப தான் ஞாபகம் வந்தது அப்படின்னு சொல்றாப்ல. அது மட்டும் இல்ல நைட்டு தூங்கும்போது குலதெய்வ சாமியே வந்து என் கனவுல சொன்னுச்சு அப்படின்னு இது ஏதோ கதையை அளந்து விடுறாப்புல நம்ம நடேசன். இதனால கோவப்படுற நம்ம சோழன் இருந்துக்கிட்டு நம்ம மட்டும் குலதெய்வ கோயிலுக்கு போவோம், இவரை விட்டுட்டே போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல. ஸோ ஆனால் நடேசன் இருந்துக்கிட்டு எனக்கு என்ன கோயிலா தெரியாது, நான் கவர்மெண்ட் பஸ்ஸை பிடிச்சி வந்துட்டு போறேன் அப்படின்னு நக்கலா அவரும் பேசிட்டு போறாப்புல. ஸோ இங்க குலதெய்வ கோயிலுக்கு நாளைக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. இப்ப சந்தாவை மட்டும் தனியா விட்டுட்டு போக முடியாது இல்லையா? அதனால சந்தாவையும் கூப்பிட்டுக்கிட்டு போலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம பாண்டியன் வானதிக்கு ஃபோன் பண்ணி குலதெய்வ கோயிலுக்கு போறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ 3 நாள் இங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு வானதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. வானதி சும்மா இல்லாம வெளியில வந்து அவங்க அம்மா, அண்ணங்கிட்டலாம் வந்து பாண்டியன் குலதெய்வ கோயிலுக்கு போறானா, அடுத்த வருஷம் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த கோயிலுக்கு போவோம் அப்படின்னு வேணும்னே வெறுப்பேத்துறாப்புல. இங்க வானதியோட அண்ணன் ஏதோ பிளான் பண்றாப்புல. இவங்க இல்லாதப்பயே ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு பிளான போட்டுட்டாப்லயாட்டுக்கு. அது என்ன பிரச்சனை நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இந்த பக்கம் மறுநாள் காலையில விடிஞ்சிடுது. எல்லாருமே குலதெய்வ கோயிலுக்கு போறதுக்காக தன்னோட துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே புறப்பட்டுறாங்க. ஆனா இந்த பல்லவன் மட்டும் அவ்வளவு சீக்கிரம் புறப்படுறதா இல்ல. அந்த ட்ரெஸ் வேணும், இந்த ட்ரெஸ் வேணும் அப்படின்னு பார்த்து பார்த்து ஒரு பெரிய மூட்டையாவே பேக் பண்ணி கொண்டு வந்து கார்ல வைக்கிறாப்புல. ஸோ நடேசனும் தன்னோட பங்குக்கு துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு கடையில போயிட்டு எலுமிச்சப்பழம், தேங்காய் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்து புறப்படுறதுக்கு முன்னாடி சூடம் ஏத்தி கும்பிட்டுட்டு தேங்காய் உடைச்சிட்டு அப்படியே கிளம்புறாங்க. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.